முறையிடுறாங்க. சிவபெருமான் வந்து இதை கேட்டு அவரோட நெற்றிக்கண்ணை வந்து திறக்கிறாரு. அவரது 3வது கண்ணை வந்து திறக்கிறாரு. 3வது கண் திறக்கும்போது 6 தீப்பொறிகள் தோன்றி 6 குழந்தைகளை வந்து பெற்றெடுத்ததாக சொல்கிறாங்க. அந்த 6 குழந்தைகளும் வந்து ஒரே குழந்தையாக இணையுது. அவரோட தலைகள் மட்டும் 6 தலையாக இருக்கிறது. அவர் தான் முருகப்பெருமான். அதனால தான் நம்ம அவரை ஆறுமுகம் அப்படிங்கிற பெயர் சொல்லியும் அழைக்கிறோம். இந்த சூரனை வந்து வதம் செய்வதற்கு வந்து மிகப்பெரிய போர் வந்து நடக்கிறது. போர் வந்து சூரபத்மனோட தலையை வந்து முருகப்பெருமான் வந்து கொய்கிறாரு. ஸோ முருகர் வந்து அவருடைய தந்தையான சிவனை வந்து வழிபடுற வந்து விரும்பியிருக்கார் அந்த சமயத்தில். ஸோ நிறைய விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாயன் அப்படிங்கிற தெய்வீக கட்டடக்கலைஞர் திருச்செந்தூரில் இந்த கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க. இப்போதும் சுப்பிரமணியர் கருவறையில் வந்து சிவபெருமான வணங்கும் தோரணையில் வந்து காட்சியளிக்கிறார். இந்த கோயில் வந்து 2000 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. காலத்தின் துன்பங்களை தகர்த்து